மக்களே, பிக் பாஸ் லைவ்ல பிரவீன்ராஜ் ஒரு இலக்கோட தான் வந்திருக்காருன்றதை நம்மளால பார்க்க முடியுது. அதுல ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் ஆளை மட்டும் போன வாட்டி மாத்தி சொல்லிட்டேன். அந்த ஆள் யாரு அப்படின்றதையும் சொல்லிடுறேன். வியானா மேல செம கான்ல தான் இருக்காரு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் சபரி, கானா வினோத் மற்றும் அரோராக்கிடையே ஒரு சண்டை நடந்திருக்கு. அது ப்ரோமோவா கூட வந்திருக்குதாமே. அதுவே இப்பதான் நான் பார்த்தேன். அந்த சண்டை என்ன, ஏதாச்சு அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். பிரவீனோட முழு இன்டென்ஷன் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, மொதல் விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, அந்த கார்லேருந்து இறங்குறது ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற ஒரு விஷயத்த பிரவீன்ராஜ் சொல்லியிருப்பார். அது யாருன்னா வினோத். கானா வினோத் கார்லேருந்து இறங்கி ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காருன்றது சொல்கிறாரு. அது ஸ்கோர் பண்ணுறதுலாம் இல்லை, அது ஒரு மனிதாபிமானி அடிப்படையில் உடனே ரியாக்ட் பண்ணி போய் இறங்கினாரு. அதை நீங்கள் இன்னொருத்தரோட போட்ட முயற்சியை நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. ஏன்னா அவர் உண்மையாகவே இது பண்ணி தான் இறங்கினார். அதை நீங்கள் சும்மா ஸ்கோர் பண்ணுறதுக்குன்ற ஒரே டைலாக்ல போட்டு அதை புட் டவுன் பண்ணுறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள், இட் இஸ் டோட்டலி ராங். நான் என்ன நினைச்சேன்னா, விக்ரம சொல்றாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா விக்ரம் கீழே தான் இருக்காரு. ஸோ அதனால அப்படின்னு நினைச்சேன். கடைசியில சபரி பண்ணது இதுவா, வினோத் பண்ணது ஸ்கோர் பண்றதுன்றது ஏத்துக்க முடியாது. அது முழுக்க முழுக்க அப்ரிஷியேட்டபிளான விஷயம். அதை நீங்க இப்படி புட் டவுன் போட்டு மிதிக்கிறது கம்ப்ளீட்லி நாட் அக்செப்டபிள், இஸ் கம்ப்ளீட்லி நாட் ரைட் அப்படின்றது தான். அதை தாண்டி வினோத்துக்கும் இவருக்குமே மாத்தி மாத்தி சில விஷயங்கள் போகுது. எப்படி வினோத்துக்குமே அவருக்கும் மாத்தி மாத்தி அங்க விஷயங்கள் வாக்குவாதம் மாதிரி புளிப்பு புளிப்பு அப்படின்ற மாதிரி இவர் பேசுறதா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஃபன்னு மாதிரி பேசுறாங்க. ஆனால் ஃபன்னா தெரில, கொஞ்சம் சீரியஸா தான் போகுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றது கிளியரா தெரியுது. ஏன்னா வினோத் பிரவீன் கூட கொஞ்சம் நிறைய க்ளோஸா இருந்திருக்காருல, அந்த பாண்டு வரணும்னு ட்ரை பண்றாரு திரும்ப. ஆனா வினோத் வாடா இங்க வாடா 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 பேசலாம் அப்படின்னாலுமே பிரவீன்ராஜ் அந்த பக்கம் போறதாவே இல்லை, போகவும் மாட்டேன் அப்படின்றதும் சொல்றாரு. இன்னொரு விஷயம் எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. காலைல ஒரு அன்பு கொடுங்க, கழுவிலாம் ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னார்ல, அது நான் இவர்கிட்ட விக்ரம் கிட்ட தான் பேசுறாருன்னு பார்த்தா விக்ரம பத்தி அவர் பேசலைங்க. இப்பதான் அந்த ஒரு விஷயமே நமக்கு புரியுது. யாரை பத்தி பேசுறாருன்னா வியானாவை பத்தி தான் அதை பேசியிருக்கார். அது என்னன்றது பின்னாடி பேக் ஸ்டோரிக்கு வருவோம். இப்ப கானா வினோத், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கானா வினோத், சபரி மற்றும் அரோரா 3 பேருக்குள்ள ஒரு சண்டை. என்னன்னா அது சப்ப மேட்ரு. எதுக்கு அவர் அவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆல்ரெடி பிரவீன் பேச மாட்டேங்கிறாருன்ற வருத்தம் அவருக்குள்ள இருக்கு, அந்த கோவத்து அங்க இருக்கு. இதுல என்ன பண்ணிட்டாங்க, பிரவீன் ஒரு வாட்டி லிவிங் ஏரியா கூப்பிட்டாரு. அப்ப ஜாலியா அங்க பிக் பாஸ் பிரவீன் கூப்பிட்டாரு. அதனால எல்லாம் லிவிங் ஏரியா உட்காந்தாங்க. கானா வினோதும் உட்காந்துரும் போது அது இல்லைன்ற மாதிரி அவர் போயிட்டாரு. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த பணப்பொட்டி டாஸ்க் 2 அதை லெட்டர் படிக்க போறாங்க. அப்போ ஏதோ ஒன்று சர்க்கிள்னு ஒரு இருக்கு, கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு போல. அதுக்கு கேட்டதுக்கு சபரி ஏதோ கேட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பதில் சொல்லியிருக்காப்புல. அது ரியாக்ஷன் பதில் சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். சபரி என்ன பண்றான், ஒரு விஷயத்த கேட்டாரு, அதுக்கு சபரி பதில் சொல்லி ரியாக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு அரோரா கிட்ட பேசிட்டு இருக்கான். எப்படி அரோரா கிட்ட இந்த விஷயம் அவர் கான்சென்ட்ரேஷன் இதுதான் கேட்டாரு, அதுக்கே அவர் அப்படி ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இல்ல அவர் ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றதா அவருடைய கோப்பிங் மெக்கானிசம்ன்ற மாதிரி அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, உடனே இவங்க பேசிட்டு இருக்கும்போது, இங்க பாரு சபரி, நீ பண்றதுலாம் எனக்கு பிடிக்கல, நீ பண்ற அந்த நடிப்பு. உடனே சபரி அரோரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அரோரா ஒரு பதில் சொல்றாங்க. அதுக்கு உடனே காண நடிப்பு, அடுத்து முகத்துல பண்ற ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நடிப்பு தான் சொல்ல வந்தாரு, நீ நடிக்கிறேன்ற மாதிரி சொல்ல வந்துட்டு அப்படியே முழுங்கிட்டு நீ சொல்லு என்ன முகத்துல காட்டுற ரியாக்ஷன் அப்படின்னு. இல்லடா நான் புதுசா இருக்கு நீ பண்றதெல்லாம், எப்படி நீ பண்றதெல்லாம் புதுசா இருக்குன்ற மாதிரி சபரி எக்ஸ்பிளைன் பண்றான். நீ பண்ற ரியாக்ஷனும் நீ தானே கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் கேட்ட அப்படின்னு. இல்ல இப்ப என்ன பிரச்சனை, உன் ரியாக்ஷன் அப்படி இருக்கு, அதை தான் நான் சொன்னேன், அதனால தான் டென்ஷன் ஆயிட்டேன், 93 டேஸா இதை தான் நீ பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே அரோரா என்ன சொல்றாங்க, அது என்ன 93 டேஸா, அது என்ன பார்த்த நீ, அது என்ன சொல்ல வரேன்னு கேட்க போறாங்க. உடனே நாங்க 2 பேரும் பிரச்சனை, நாங்க சால்வ் பண்ணிக்கிறோம், நீ ஏன் பேசாத, நீ எல்லாம் கேட்காத அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட போறாரு. ஓகே, இந்த 93 டே உடனே இவருமே வாட்டர் மேல 93 டேஸ் அவங்க உழைப்பு போட்டு தானே வந்திருக்காங்க, இதை பத்திலாம் பேசாத, இதை பத்திலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகே, உடனே அரோரா கேட்கும்போது, உங்ககிட்ட எல்லாம் ரூட், உங்ககிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாது, அரோராக்கு பதில் சொல்ல உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆஷா பிஹேவ் பண்றாரு. அங்க என்ன இவரு ரியாக்ட் பண்ணாரு, அதை சபரி ஒரு பக்கம் கானா வினோத் கேட்டதுக்கு தான் சபரி பதில் சொல்லியிருக்கான். அதுக்கு கானா வினோத் ஒரு ரியாக்ஷனோட பதில் சொன்னதுக்கு ஐ மீன் சபரி ஒரு ஷாக் ஆவான்ல, அந்த ரியாக்ஷனுக்கு பதில் சொல்லியிருக்கான். அதுக்கு கானா வினோத் தானா ரியாக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீ அவன் கேட்டது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்து ரியாக்ஷன் இருந்து, அதனால நானும் கோவப்பட்டேன், இது பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லி விஷயங்கள் சொல்றது கரெக்டாவே தெரியல. சும்மா அவர் ரியாக்ட் பண்றாரு. அவரு கோவம் காட்ட வேண்டிய இடம் பிரவீன்,
பிரவீன் கிட்ட கோவம் காட்டாம இங்க சபரி கிட்டயோ அரோரா கிட்டயோ காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப தப்பா இருந்துச்சு அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். அடுத்து இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, உள்ள போயிட்டு போறாரு. உள்ள போயிட்டு யாருன்னா இவரு கானா வினோத் வெளியே போயிறாரு. பிரவீன் ராஜ், சபரி, அரோரா இவங்க எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்ப பிரவீன் ராஜ் சொல்றாரு, இங்க வியானா வந்து பெரிய வைத்தறிச்சலோட தான் வந்திருக்கா. எப்படி வியானா இங்க நிறைய வைத்தறிச்சலோட தான் வந்துட்டு இருக்கா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றதை என்னால பார்க்க முடியுது. அப்படிலாம் இருக்கக்கூடாது வைத்தறிச்சல. இங்க வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ண வந்திருக்கோம், நம்ம இதுவை பார்க்க வந்திருக்கோம். இங்க எதுக்கு வந்து இங்க வைத்தறிச்சல் பண்ணோம், இங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணோம், எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரியாக்ட் பண்றதும் வைத்தறிச்சல் பண்றதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றாப்ல. நான் இப்ப கூட சொல்றேன், கானா வினோத் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு. நான் இப்ப அவர்கிட்ட போய் பேசணும்னா இதெல்லாம் பண்ணனா க்ளோஸ்னஸ் ஆனா கனெக்ட் ஆயிருவேன். பழைய பிரவீன் கிடையாது. இப்ப எப்படி பழைய பிரவீன் மாதிரி வரல நானு. இது உள்ள வந்திருக்கிற பிரவீன் வந்து வேற பிரவீன். அதே மாதிரிலாம் என்னால கனெக்ட் ஆக முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொல்றாரு. சோ வியானா வைத்தறிச்சலோட வந்திருக்காருன்றத பிரவீன் சொல்றாரு. அதே பிரவீன் தானே கானா வினோத்தோட எஃபெக்டையும் இதையும் போட்டு புட் டவுன் பண்ணும்போது, அப்ப நீங்களும் அந்த வைத்தறிச்சலோட வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லலாம் இல்லையா? நீங்க வியானாவை சொன்னது சரின்னா அப்ப நீங்க பண்றதும் சரின்னு ஆயிரும் இல்லையா அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. நீங்க அந்த காரோட மேட்டர் நீங்க சொல்லாம இருந்தா பரவாயில்ல, அந்த காரோட மேட்டர் சொன்னதா எனக்கு டோட்டலி இதுவா இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒண்ணு. அடுத்து என்ன சொல்றாரு, இந்த டைட்டிலுக்கு அவர் ஏன் இப்படி பிகேவ் பண்றாரு, கொஞ்சம் இந்த மாதிரி பிகேவ் பண்றாருன்னா அவர் தான் ஜெயிக்க போறாருன்ற மாதிரி சில விஷயங்கள் தலைக்கு ஏறி இருக்கு, அதனாலதான் இப்படி பிகேவ் பண்றாரு. அதுவும் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. என்னை பொறுத்தவரையும் எனக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும்னு இருக்கும். இங்க எல்லாரும் ஈக்குவலா தான் இருக்காங்க. எனக்கு ஒருத்தர் ஜெயிச்சா இதுவா இருக்கும்ன்றது தானே நான் பண்ணுவேன், யோசிப்பேன். அந்த ரீதியில் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஓட்டு போட்டவங்களுக்கு நீ விட்டு கொடுக்க கூடாதா அப்படின்றதையும் விக்ரம் கிட்ட அட்வைஸ் பண்றாரு. ஏன்னா ஓட்டு போட்டு இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆகி வந்திருக்க, இவ்வளவு தூரம் சஸ்டெயின் ஆகி வந்து நீ ஓட்டு போட்ட மக்களுக்கு ப்ரூவ் பண்ணவே தாண்டி நீ எடுத்துட்டு போக கூடாதுன்ற மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் பிரவீனுக்கு தெரிஞ்சிருக்கு போல, அந்த ஒரு அப்போசிஷனை தெரிவிக்கிறார். இப்ப கானா வினோத் காலில் இன்னைக்கு அரோரா கிட்ட பிகேவ் பண்ண விதமா இருக்கட்டும், தள்ளி விட்டதா இருக்கட்டும், இப்போ வந்து இப்ப என்ன பிஹேவியரா இருக்கட்டும்ன்ற மாதிரி, இப்போ சபையில நடக்குற விஷயம் நீங்க ஒரு 93 நாள் பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் உழைப்பை போட்டு வந்திருக்காரு, நீங்க எதுக்கு சொல்றீங்கன்றாங்க. அதுக்கு கேள்வி கேட்டது அரோரா கிட்ட ரியாக்ட் ஆகுறாரு, மத்தவங்க கிட்ட ரியாக்ட் ஆகல. அதுதான் அவர் நேத்துல இருந்து இன்னைக்கு காலில இருந்து அவருடைய பிஹேவியர்ஸே சரியில்லை, கொஞ்சம் இப்படிதான் பிஹேவ் பண்றாரு, புட் டவுன் பண்ற மாதிரி தான் பண்றாரு, அது ஏன் அப்படி பண்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா, அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு நினைச்சா மற்றவங்களை இப்படிலாம் பண்ணுமான்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிற டைம்ல தான் பணப்பொட்டி டாஸ்க்கு உள்ள கூப்பிட்டாங்க. உடனே வந்துட்டாங்க யாரு, நம்ம சாண்ட்ராக்காக்கு என்னன்னா அடுத்த வாரம் எப்படியாவது முடிச்சு விட்டுறணும் வினோத்தை அப்படின்றது தான். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்லயே பணப்பொட்டியை வினோத் எடுத்துட்டாருன்னா பயங்கரமா இருக்கும்ன்ற மாதிரி பிளானை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நடக்காது. அவர் தான் இப்போதைக்கு டாப்ல இருக்காரு. இதுல பிரவீனோட இலக்கு வினோத் அண்ட் வியானாவோட இலக்கு வியானாவோட இலக்கு வந்து விக்ரம் அண்டு சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கோட வந்து டிராவல் பண்றதை நம்மளால் பார்க்க முடியுது மக்களே. ஸோ இப்போ லைவ்ல கரண்டா வந்து அந்த பணப்பொட்டிக்கான 2வது டாஸ்க் நடந்து 2.0ல 3rd டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. அதை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.